முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் சென்னை பெருநகர காவல்துறையினரின் ரோந்து பணியினை மேம்படுத்தும் வகையில் 1,12,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 100 இருசக்கர வாகனங்களையும் 250 மிதிவண்டிகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினரின் பயன்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 100 உயர் ரக மின்னணு ரசீது கருவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மாநிலத்தின் அமைதியை பேணி பாதுகாப்பது, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது, குற்றங்கள் நிகழாமல் தடுப்பது, குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க தண்டனை பெற்றுக் கொடுப்பது போன்ற பல்வேறு முக்கிய பணிகளை காவல்துறை ஆற்றி வருகின்றது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த காவல்துறையின் பணிகள் மேலும் சிறக்க புதிய காவல் நிலையங்கள் மற்றும் காவலர் குடியிருப்புகளை கட்டுதல், காவல்துறை அலுவலகங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், ரோந்து பணிகளை மேற்கொள்ள புதிய வாகனங்களை வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையிலான அரசு சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. சென்னை பெருநகர காவல்துறையின் ரோந்து பணியினை மேம்படுத்தவும், மக்கள் நெருக்கம் நிறைந்த பகுதிகளிலும் குறுகலான தெருக்களிலும் ரோந்து பணியினை தீவிரப்படுத்தும் வகையிலும் GPS கருவிகள், மின்னணு அறிவிப்பு பலகைகள், தொலைத்தொடர்பு கருவிகள் போன்ற நவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்ட 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வழங்கியுள்ளதன் காரணமாக சென்னை பெருநகர காவல்துறையினர் ரோந்து பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெருநகர காவல்துறையினரின் ரோந்து பணியினை மேலும் மேம்படுத்தும் வகையில் 1,12,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 100 இருசக்கர வாகனங்களையும் 250 மிதிவண்டிகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சக்கர வாகனங்களையும் மிதிவண்டிகளையும் தம்முடைய திருக்கரங்களால் கொடியசைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். இந்த ரோந்து பணியில் ஈடுபடும் சென்னை பெருநகர காவல்துறையின் ரோந்து காவலர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட மேல் சட்டை, தலைக்கவசம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. இருசக்கர வாகனங்களிலும் மிதிவண்டிகளிலும் ஒலி எழுப்பான்கள், LED விளக்குகள் உள்ளிட்ட கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ரோந்து காவலர்கள் குறுகிய தெருக்களிலும் மக்கள் நெருக்கடி உள்ள பகுதிகளிலும் ரோந்து பணிகளை மேற்கொள்ள இயலும். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கப்படும் உடனடி அபராதங்களுக்கு எலக்ட்ரானிக் செலான் சிஸ்டம் ஃபார் ஸ்பாட் ஃபைனிங் டிராபிக் வயலேட்டர்ஸ் எனும் மின்னணு ரசீது வழங்கும் முறையினை மேலும் நவீனப்படுத்தும் வகையில் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினரின் பயன்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட 100 உயர் ரக மின்னணு ரசீது கருவிகளை வழங்கும் அடையாளமாக 5 போக்குவரத்து காவலர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று உயர் ரக மின்னணு ரசீது கருவிகளை வழங்கினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கப்படும் உடனடி அபராதங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கும் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 300 மின்னணு ரசீது வழங்கும் கருவிகள் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினரின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கிய 100 உயர் ரக மின்னணு ரசீது கருவிகள் மூலம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினர் தங்கள் பணியினை மேலும் செம்மையாக செய்ய இயலும். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் முனைவர் ப. ராமமோகன ராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உள்துறை முதன்மைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு T.K. ராஜேந்திரன் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.